வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தமிழரசி. பசங்களை எல்லாரையும் காலையில் ஸ்கூல் கொண்டு போய் கிளப்பி விட்டாச்சு. எங்கள் வீட்டில் புறா பாருங்க, புறா பார்த்தீங்களா? கிச்சனில் புறா பாருங்க, தெரியுதா? இங்கே வாடா. எங்கள் வீட்டில் கிச்சனை ஓப்பன் பண்ணாலே புறாதாம்மா. எல்லாரையும் அனுப்பிச்சாச்சா? வீட்டு வேலை அம்புட்டு கிடக்கா. இன்றைக்கி என்னத்துக்கு நான் கிச்சனுக்கு வந்தேன்னா, உங்களுக்கு என்ன சாப்பாடுன்னு காட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். அப்புறம் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டாதே சாப்பிட்றேன். இது சுண்டல். இன்றைக்கி முளைக்கட்டின சுண்டல். நம்ம முளைக்கட்டின சுண்டல் தான்ப்பா நம்ம வீட்டில் செய்கிறது. வெண்டைக்காய் பொரியல் ரெண்டாச்சா? மூணு 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 கருணக்கிழங்கு வறுவல் 3 இதாயிடுச்சா? அப்புறம் நேர்த்தி வச்ச மீன் குழம்பு, சாப்பாடு, இட்லி எல்லாம் காலையிலே ரெடி ஆயிடுமா. எல்லா சாப்பாடும் காலையிலே ரெடி ஆயிடுச்சு. இனிமே காலை சாப்பாடு மத்தியான சாப்பாடு எல்லாம் ரெடி. இன்னைக்கு நேர்த்தி வச்ச மீன் குழம்பு, அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சோண்டு காரக்குழம்பு வச்சோம். பையன் மொதல் நாள் வச்ச குழம்பெல்லாம் சாப்பிட மாட்டான். அதனால அவனுக்கு மட்டும் கொஞ்சோண்டு புளிக்குழம்பு வச்சுட்டு எங்களுக்கெல்லாம் நேற்று வச்ச மீன் குழம்பு தான். இன்றைக்கி அமாவாசை வர, அதனால் நைட்டு தானே வருது அமாவாசை. அதனால் இப்போயே காலி பண்ணிடலாம். நாளைக்கு தான் அமாவாசை. வீடெல்லாம் சுத்தப்படுத்தி அது நாளைக்கு வடை பாயசம். எல்லாம் நீங்கள் என்ன செய்கிறீங்க? உங்கள் வீடும் இப்படி தானே கிடக்கும். காலை நேரத்தில் எல்லாரையும் அனுப்புகிற வரைக்கும் நம்மளுக்கெல்லாம் ஒரு போர்க்கிழமை தான். எல்லோரும் அனுப்பிச்ச பிறகு தான் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு இதை பாருங்கள், எல்லாம் கிச்சன் எப்படி இருக்குது பாருங்கள், தெரியுதா? இதுதான் கிச்சன். எல்லாத்தையும் ஓரவங்க எடுத்து வச்சுட்டு எல்லாம் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து 3 மணி வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரீ தான். பசங்கள்லாம் 3 மணிக்கு மேலே தான் வருவாங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலை. இப்போ எல்லாமே வீட்டு வேலையை முடிச்சுட்டு ஃப்ரீயாக உட்காந்துருக்கிற வேலை தான். எனக்கு என்ன வேலைன்னா, நான் உங்கள் கூட பேசிக்கிட்டு இருப்பேன். என்னோடய டயத்தை நீங்கள் இருக்கீங்க, உங்கள் கூட நான் பேசிக்கிட்டு இருப்பேன். உங்கள் வீட்டிலலாம் எப்படி இருக்கீங்க? இப்படி தான் இருக்குமா? எல்லா பெண்களுக்கும் இதெல்லாம் ரெகுலராக வேலை. ஒரு ஆஃபீஸில் போயோ வெளியில் போய் வேலை பார்த்துடலாமா? ஆனால் குடும்பத்தில் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். வேலை செஞ்சடவாவே இருக்காது. எப்போ எந்த வேலையாச்சும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் சொல்லுவீங்க, நான் வேலைக்கு போகிறேன்னு. வேலைக்கு போகிறதோட வீட்டில் இருக்கிற வேலை தான் பெரிய வேலையாக இருக்கும். நான் சொல்கிறது கரெக்டு தானே? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பா.